சிவராத்திரி அன்னைக்கு பிரசாதம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி இடத்துல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பழைய பூவையும் மாற்றி வச்சுட்டு வாழை இலை போட்டு கொழுக்கட்டை, கிழங்கு, தட்டைப்பயிறு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். வெத்தலை பாக்கும் அது கூட வச்சுருந்தேன். வெத்தலை பாக்கு வைக்கிறது வந்து ரொம்பவே மஸ்ட்டு சாமி கும்பிடும்போது. அப்புறம் விளக்க பொருத்திட்டு பத்தியும் பொருத்தி வச்சுட்டு தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி நீர் விழாவிட்டு சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நாங்களும் எடுத்துக்கிட்டோம். வீடு முழுக்க சாம்பிராணி புகை போட்டு சாமி திருப்தியாக வீட்டில் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் கோயிலுக்கு போனப்போ வந்து 4 கால பூஜை இல்லை, 2வது கால பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இத்தனை வருஷமும் கோயிலுக்கெல்லாம் போனதில்லை, வீட்டிலேயே சாமி கூப்பிட்டுட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த வருஷம் போகணும் போல் தோணிக்கிட்டு இருந்துச்சு. சிவபெருமான் கூப்பிட்டுட்டார் போல இருக்குது. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 12:15 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே நிறைய பேர் கண்ணு முழிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க.